நாடு முழுவதும் கண்ணகி நகர் கார்த்திகான்னு பரவலா ஃபேமஸா பேசப்படுது. அந்த அடைமொழி நீங்க எப்படி பாக்குறீங்க? வருங்காலங்கள்ல உங்களுக்கு இணையாக விளையாடக்கூடிய வீராங்கனைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், ஃபர்ஸ்ட் ஏன் அடைமொழியா வர ஆரம்பிச்சதுன்னா, கண்ணகி நகர்னாலே கிரைம் அப்படின்னு தான் சொல்லி பழகிட்டு இருந்தாங்க. ஆனா கண்ணகி நகர்ல எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ இன்டர்நேஷனல் விளையாடுறோம். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சரியான கோச்சிங் இல்லை, சரியான கிரவுண்ட் இல்லை. அவங்களுக்கு நிறைய பற்றாக்குறையினால அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஒரு அளவுக்கு மேல அவங்களால மூவ் பண்ண முடியல. ஆனா இப்ப எங்க கோச் மாதிரி ராஜு சார் மாதிரி நிறைய இங்க இளைஞர்கள் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்களால நிச்சயமா கண்ணகி நகர்னா எல்லாருமே கண்ணகி நகரை வெளியே போய் வேலை கேட்கறது கூட அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப எனக்கு நான் கவர்மெண்ட் ஜாப் போறேன். இப்ப நான் பெருமையா சொல்லுவேன், எங்க கண்ணகி நகர் மக்களையும் பெருமையா சொல்லுவேன். நான் யாருன்னா கண்ணகி நகர் ஆளு அப்படின்னு சொல்லுவேன். முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சந்திச்சிருக்கீங்க. எவ்வளவு நேரம் சந்திப்பு நடந்துச்சு? என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க? சார், ஒரு 45 மினிட்ஸ் 1 hour கிட்ட நாங்க பேசியிருப்போம். சார் இந்த மாதிரி